நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தினத்தியானங்கள். ஏப்ரல் 28. யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். உலகத்தின் தடைகள். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். வசனம் 1. சிங்கத்தை அதன் குகையில் சந்திப்பது பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குவது மட்டுமல்ல, தங்கள் உயிருக்கே உலை வைக்கும் செயலுமாகும். ஆயினும் மோசேயும் ஆரோனும் தங்கள் சொந்த மாம்ச பலத்தை முறியடித்து தேவனின் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டும் பயந்த இருதயத்தை பலப்படுத்தும் கிருபையை பெற்றுக்கொண்டும் பார்வோனுக்கு முன் நின்றார்கள். சத்ருவின் கொடுமைகளால் ஆட்கொள்ளப்பட்டு பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள் சிக்கியிருக்கிற மக்களை மீட்கும் பணிக்கு ஓர் அழகிய சித்திரமாக மோசேயும் ஆரோனும் நமக்கு முன் நிற்கிறார்கள். வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும் என்று மோசே கூறினார். தேவனுடைய விருப்பமே மோசேயின் விருப்பமாக இருந்தது. தேவ விருப்பமும் நம்முடைய விருப்பமும் இணைந்து செல்கின்றனவா? பண்டிகை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டியது, பலி தியாகத்துடன் செய்ய வேண்டியது. தேவனுக்கு நம்மையும் நம்முடையவற்றையும் தியாகத்துடனும் அர்ப்பணிப்பதால் ஏற்படும் மகிழ்ச்சியை நம்முடைய ஆராதனைகளில் அனுபவிக்கிறோமா? 3 நாட்கள் பயணம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக நாம் செய்ய வேண்டிய ஆயத்தத்தை சுட்டிக்காட்டுகிறது. கர்த்தர் தம்முடைய நியாயமான எளிய கோரிக்கையின் மூலம் தம்மை ஆராதனைக்குரியவராக வெளிப்படுத்தி பார்வோனுடைய ஆத்மாவின் உண்மை நிலையை புரிந்து கொண்டு மனம் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கினார். கோபத்துடன் இடைப்படுவதற்கு முன் தேவன் எப்போதும் இரக்கத்துடனே இடைப்படுவார். பார்வோனோ கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார், நான் அறியேன் என்று கூறி கர்த்தரின் கிருபையை புறக்கணித்தான். இந்த உலகம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கும் மதிப்பு இதுதான். போலி பெருமையும் மிதமிஞ்சிய எண்ணமும் ஜீவனுள்ள தேவனின் வார்த்தைகள் உட்புகாதபடி தடைகளாக அமைந்து விடுகின்றன. நாங்கள் பாலைவனத்தில் 3 நாட்கள் பயணம் செய்து கர்த்தருக்கு பலியிட எங்களை போகவிடும்படி கர்த்தர் சொல்கிறார் என்றார்கள். மனுக்குலத்தின் மீதான தேவனுடைய ஒரே எதிர்பார்ப்பு படைப்பாளராகிய தம்மை தொழுது கொள்வதுதான். ஆனால் பார்வோன் இதற்கு மறுத்துவிட்டான். நாம் தேவனை விடுதலையுடன் தொழுது கொள்வதை இந்த உலகம் எப்பொழுதும் எதிர்த்தே வந்திருக்கிறது. அதற்கு தடை உண்டாக்கவே விரும்புகிறது. அன்றும் இன்றும் இதுவே உண்மையாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய மக்களை என் ஜனங்கள் என உரிமையுடன் அழைக்கிறார். ஆனால் அவரால் மீட்கப்பட்ட மக்களாகிய நாம் நம்முடைய பிதாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து கனப்படுத்துவோம். இந்த உலகம் புறக்கணிக்கலாம், நாம் புறக்கணிக்கலாமா? உலகத்தின் எந்த ஒரு அடிமைத்தனத்திற்கும் நம்மை அடிபணியாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க நம்மை அர்ப்பணிப்போம். அப்படி செய்யும்போது விசுவாசமற்ற இந்த உலகத்தில் நமது வாழ்க்கை அவருடைய மகத்துவத்தை அறிவிக்கும் ஜீவனுள்ள சாட்சியாக மாறும். மோசேயையும் ஆரோனையும் போல கர்த்தருக்காக உறுதியுடன் நிலைத்து நிற்கும் தைரியத்தை தேவன் தாமே நமக்கு